இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது போன சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்க. கிட்ட வேற எந்த டேலண்டும் இல்ல எக்ஸெப்ட் பாபா பாபா பா. தேங்க் யூ. என்னடா பாபா 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 முத்துங்கிற மாதிரி ஓட்டிட்டு போறாப்பே. அன்னைக்கு என்னடா டபுக்கு டப்பா முத்துன்னு சொன்னா இன்னைக்கு பாபா பாபா முத்துங்கிறான். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா இந்த மஞ்சரி பிரச்சனை நடந்ததுல காலைல இருந்து இந்த பிரெட் பிரச்சனை இதுல கடைசி அருண் கன்க்ளூஷன் பண்ணையில மஞ்சரி எல்லா இடத்துலயும் ட்விஸ்ட் பண்ணி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி மட்டும் இல்லாம முத்துவும் எல்லா இடத்துலயும் ட்விஸ்ட் பண்ணி தான் பேசுறான் அப்படின்னவனே அது கேட்டவனே முத்து நான் எங்க ட்விஸ்ட் பண்ணி பேசினேன் அதை சொல்லுங்க, அதை சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தவனே அந்த மீட்டிங்ல இருந்த எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கடைசியில முத்து, அருண், தீபக், ரயான் இவங்க 4 பேர் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பேசுறாங்க 1 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு அருண் பேசுறது நல்லாவே தெரியும். பாதி கட் பண்ணி பேசுவாப்ல. முத்து பேசுறது எப்படின்னா எலாபரேட்டா பேசுவாப்ல. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது சப்போர்ட் இல்லைன்னா என்ன நீங்க சொல்லுங்க தீபக் என்ன அன்சிதா நீ சொல்லு அன்சிதா, ரயான் நீ சொல்லு ரயான் அப்படின்னு முத்து பேசுவாப்ல. அதுல என்ன மேட்டர் பேசினாங்கன்னா இந்த ரயான் மேட்டர் தான் பேசினாங்க. ரயானை போட்டு அமுக்கினவனே ரயானை விடுறதுக்கு முன்னாடி மஞ்சரி டால் ஹவுஸ்குள்ள போயிட்டாங்க அப்படின்ட்டு ரயானோட கருத்து இருந்தது. முத்து என்ன அது எனக்கு தெரியவே தெரியாது, இருந்தாலும் மஞ்சரியை பிடிக்க மாட்டேன் அந்த ஒரு வேர்டு சொன்னதுனால தான் நான் உன்னை விட்டேன் அப்படின்ட்டு போய்க்கு இருந்தது. இந்த இடத்த வச்சு அருண் நீ வேர்ட் பிளே பண்ற, ரொம்ப ட்விஸ்ட் பண்ற, எல்லார் மண்டையும் கழுவுற அப்படின்ட்டு பயங்கரமா அருண் முத்துவை பத்தி பேசுறாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி சார் எபிசோட் முடிஞ்சதுல இருந்து இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் டபுக்கு டப்பா முத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை முத்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா என்ன பார்த்து பயப்படுற, லாஸ்ட் வீக் எனக்கு கைத்தட்டல் நிறைய வந்துருச்சு, அதனால தான் இப்படி பயத்துல என்ன பயங்கரமா உளறி என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதையும் அருண் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கைத்தட்டல் சாதாரணமா இல்ல, அங்க யாரா எழுதி கொடுத்திருப்பாங்க பொறாமையில, அதனால தான் அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி. என்னது எழுதி கொடுத்தாங்களா, எதுவும் எழுதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஹிண்ட் மாதிரி எதுவும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு டவுட் வந்தது. இதுக்கப்புறம் முத்து மேல என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமே முத்து கேம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த வீடை ஒன்னாக்கிட்டாங்கன்னு சொன்ன டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. எப்போ முத்து, சாச்சனா, மஞ்சரி இவங்க 3 பேரும் ஒன்னா அலைய ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து முத்து தன்னோட கேமை மிஸ் பண்ணி வேற பாதையில போறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு ஃபீலா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற முத்து கேம் வேற லெவல்ல இருந்தது. அவனை அடிச்சுக்கிட்டு அவனை குறை சொல்ல யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்ப முத்துக்கு வர்ற பிரச்சனை ஒவ்வொன்றும் பாருங்க, முத்துனாலே வரல, ஒன்னு சாச்சனால வரும் இல்லனா மஞ்சரியால வரும். இவங்க 2 பேர்த்தனால தான் மாத்தி முத்து மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதனால ஹவுஸ்மேட்ஸ் முத்துவை டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி முத்துவை யாருமே அட்டாக் பண்ண முடியாது. அப்படியே அட்டாக் பண்ணாலும் ரீசன் இல்லாம இருக்கும். ஏன்னா முத்து சோலா விளையாடுறான், அவன் கேம்ல எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப முத்து சாச்சனாக்கு சப்போர்ட்டா சில விஷயங்கள் பேசுறாங்க. இன்னைக்கு கூட அந்த பிரெட் ஆம்சனா முத்து சாச்சனா மஞ்சரி சொன்ன உடனே சரி போய் கேட்போமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா இப்படியே முத்து போய்கிட்டு இருந்தா அப்படின்னா முத்துவோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. முத்து தனியா இருந்தா நிறைய விஷயங்கள் யோசிப்பான், அடுத்த கேம் மூமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஆனா முத்துவை இங்க சாச்சனா முக்கியமா தனியாவே இருக்க விட முடியாங்க. எப்பனாலும் சாச்சனா முத்து கூட இருக்கிறதுனால முத்து சாச்சனாவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கறதுனால முத்து தான் கேமை மறந்து வேற பாதையில போயிட்டான். அதனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இதுல முத்து கொஞ்சம் பர்சனலாவே அட்டாக் பண்ண அருணை. என்ன அப்படின்னா லாஸ்ட் சீசன்ல பேசி தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாரு அர்ச்சனாவை தான் சொல்றாங்க. ஆனா பேசி மட்டும் வின் பண்ணலாங்க. அந்த இடத்துல நிறைய புள்ளி நடந்தது. அந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நின்னதுனால தான் அர்ச்சனாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. அந்த கேம் வேற, அதை இதுல கொண்டு வரக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல முத்து மேல தப்பா, அருண் மேல தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.